லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாரெக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் அதுவே வந்து நான் ஃபண்டிங் பிப்ஸில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணிட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் வாங்கினது தான் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ இது வந்து 2 ஸ்டெப் ஃபண்டட் அக்கௌண்ட்டோட ப்ராசஸ் இது. ஸோ நான் வந்து $10,000 அக்கௌண்ட் வாங்கியிருந்தேன். பிகாஸ் இந்த ஃபண்டிங் பிப்ஸ் வந்து அமௌண்ட்டை கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மோர் மனி. அதனால வந்து சும்மா $10,000 அக்கௌண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட டேஷ்போர்டு போகிறேன். இது வந்து ஃபேஸ் 1. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா $10,000 அக்கௌண்ட். ஸோ எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா December 16th நான் ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் சில நாள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தேன். பட் அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸில் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, தட் எனிபடி கேன் டூ. அதில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மனி மேனேஜ்மெண்ட், அந்த சைக்காலஜி, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வின் ரேட் எடுத்துப்போம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து 70% ஒர்க் ஆகும், 70% வின் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வென் கம்ஸ் டு ஃபாரெக்ஸ் அது சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் சில சேஞ்சஸ் இருக்கும். 5-10% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 83% வந்து ஃபேஸ் 1ஓட வின் ரேட் இருக்குது. ஃபேஸ் 2க்கு வேறு மாதிரி இருந்துச்சு, அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் ஃபேக்டர் அப்படின்றது வந்து உங்களோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் $1 ரிஸ்க் வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ டாலர் வந்து அதோட ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் அதோட ப்ராஃபிட் ஃபேக்டருங்கிற மேட்ரு. ஸோ $1 ரிஸ்க் வைக்கும் பொழுது ஐல் கெட் $4 அஸ் அ ப்ராஃபிட். ஸோ மொத்தம் 7 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 21 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு 3 ட்ரேட். பிக்கெஸ்ட் வின் ரொம்ப முக்கியம். ஸோ எப்போல்லாம் நம்ம வின் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து பெருசாக வின் பண்ணணும். எப்போல்லாம் லாஸ் பண்ணுறோமோ வி நீட் டு ரெடியூஸ் த திங். ஸோ இதுவும் வந்து நான் இவ்வளோ போயிருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. நான் கம்மியாக தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அந்த டைமில் ஒரு நியூஸ் ஹிட்டு சடனாக என்னோட ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆயிடுச்சு. பட் அகைன் நான் மேனுவலாக அதை க்ளோஸ் பண்ணினேன். நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸில் வந்து எந்த இஷ்யூஸ் இல்லை, பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ இது வந்து எந்த டைமில் அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம். ஸோ 19:30 அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:30லேருந்து 8:00 வரைக்கும் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில். அண்ட் இட் கம்ஸ் டு ப்ராஃபிட் 1 2 3 4 5 6 7 டேஸுமே வந்து ஐ க்ளோஸ்ட் இன் க்ரீன். சரி, அது ப்ராஃபிட் கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அது இஷ்யூஸ் இல்லை, ரைட்? ஸோ 16th அன்னைக்கு ஆரம்பித்த அன்னைக்கு ஐ டுக் 1 or 2 ட்ரேட்ஸ். ஃபெயில் ஆச்சு. அகைன் ஐ க்ளோஸ்ட் இன் க்ரீன் அந்த பர்டிகுலர் டேக்கு. ஸோ மொத்தம் 7 நாளில் இது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ரிசல்ட்ஸ். இது வந்து லாஸ்ட்டாக ஒரு டாலர் ஏதோ பத்தலன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த 8% ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ரிசல்ட்ஸ். ஸோ 1 2 3 ட்ரேட்ஸ் ஃபெயிலியர். ஸோ அதில் இது ஒரு பிக்கெஸ்ட் அடி. வேறு வழி இல்லை, அது ஸ்டாப் லாஸ் வந்து ஜம்ப் ஆனதுனால இந்த இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபேஸ் 1. இதோட ஈக்விட்டி கர்வ் தான் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் கோ ஃபார் ஈக்விட்டி கர்வ். ஓகே. ஸோ 10,000 நம்ம டிசம்பர்லேருந்து பார்க்கணும் இல்லையா? டிசம்பர்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா லெட் மீ கோ ஃபார் டிசம்பர். அது கோ ஃபார் டிசம்பர் 11. இப்படி வச்சுப்போம் மொத்தமாக. ஸோ இதுதான் அதோட ஈக்விட்டி கர்வ். 10,000 ஆரம்பித்தது, பெரிய ட்ரா டவுன் போவே இல்லை. 10,000லேருந்து கீழே போவே இல்லை. 400 போச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் வந்து எங்கேயுமே நகரல. அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல அப்படியே இருந்து அதுக்கப்புறம் ஒரு புஷ்ஷு, அதுக்கப்புறம் அந்த கிராஃப் அப்படியே ஸ்லோ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புஷ். ஸோ இட் ரீச் ஆக்சுவலி 8%, 8.1% வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த கர்வ் வந்து ரொம்ப முக்கியம். இதோட ட்ரா டவுன் பெருசாக இல்லாமல் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட சைக்காலஜி எஃபெக்ட் பண்ணும். அதுலேருந்து ட்ரா டவுன்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம் வேறு.
அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல புஷ் அது ரொம்ப நாள் கொஞ்சமா புஷ் பண்ணாலும் பரவால்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல புஷ் பண்ணிட்டு போறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இதோட சர்டிஃபிகேட் திஸ் மை சர்டிஃபிகேட் ஃபார் ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு குடுத்துருக்கானுங்க. இந்த லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வேணா பார்த்துக்கோங்க. ஸோ ஐல் கோ ஃபார் ஃபேஸ் 2. இது ஃபேஸ் 2 இல்லையா? டேஷ்போர்ட். ஸோ இதுக்கு வந்து 5% வந்தா வின். இதில பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து 83% வின் ரேட் இருந்ததுல்ல. ஸோ இந்த ஃபேஸ்ல 63% தான் இருந்துச்சு. ஸோ 20% வந்து வின் ரேட் கம்மி தான். பட் ஸ்டில் ப்ராஃபிட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இதில அதிகம். ஸோ எப்பல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஃபேக்டர் அதிகமா போகுதோ, உங்களோட வின் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி நீங்க வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா, அ 1:10, 1:20 அப்படியெல்லாம் நீங்க எய்ம் பண்ணும்பொழுது, உங்களோட வின் ரேட் வந்து குறையும். பட் ஸ்டில் நீங்க வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. பிகாஸ் உங்க ப்ராஃபிட் ஃபேக்டர் அதாவது ரிஸ்க் டூ ரிவார்ட் ரேஷியோ அதிகமா இருக்கும். ஸோ அதோட ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $25 தான். அத நான் அப்படியே தான் வச்சிருந்தேன். 0.25 ரிஸ்க் அப்படின்றதுக்குள்ளேயே ஓட்டுவோம். பொறுமையா ஓட்டுவோம்ன்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். பட் ஆவரேஜ் வின் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ $100. ஸோ இதில மொத்தம் 3 நாள் தான் ட்ரேட் பண்ணேன். 3 நாள்லயே அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. பிக்கெஸ்ட் வின் 173 அண்ட் பிக்கெஸ்ட் லாஸ் 60. இது 60 நான் என்னோட லாட் சைஸ் அதிகமா எடுத்தனோ ஏதோ பண்ணேன். பட் திஸ் இஸ் மை மிஸ்டேக் தான். ஸோ இவ்வளோ போயிருக்கக்கூடாது. பட் ஸ்டில் திஸ் அ மிஸ்டேக். பட் நான் ரியலைஸ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30, 31, 1 3 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கேன். 3 நாள் ஐ க்ளோஸ்ட் இன் கிரீன். $68 ஒரு நாள், 194, 238. ஸோ முடிஞ்சுச்சு. ஸோ இதோட டைமிங்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 4:30 அந்த டைம் தான். அது நைட் டைம்லயும் கொஞ்சம் அதிகமா பண்ணியிருக்கேன். டைமிங் ஓகே. இட் டிபெண்ட்ஸ் ரைட். ஸோ லெட்ஸ் சி 30, 31 அண்ட் ஜான் 1 மார்க்கெட் லீவு. ஸோ 2 க்ளோஸ் பண்ணிட்டேன் மொத்தமா இதில ட்ரேட் கம்மியா தான் இருக்கும். 1, 2, 3 லாஸ் தான். ஸோ இதோட ஈக்விட்டி கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா கூட, ஸோ 10,000ல ஆரம்பிச்சுச்சு. இட் வென்ட் ஃபார் 93. $7 மைனஸ் ஆயிருக்கு. அகைன் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்லோவான குரோத். அப்படியே பொறுமையா, ஸ்டடியா 5%க்கு மேல போயிடுச்சு. ஐ மீன் 5% ரீச் ஆயிடுச்சு. இதில வேற என்ன பார்க்கணும்னா, வேற எதுவும் இல்ல இதில அவ்வளோதான். ஸோ இதில முக்கியமா டேக் அவே என்னவா இருக்கும் அப்படின்னா, வின் ரேட் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூ இல்ல. 63%லயும் பண்ண முடியும். 83%லயும் பண்ண முடியும். மேபி இன் ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மியான வின் பெர்சன்டேஜ்ல வேற ஏதாவது அக்கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். பண்ணா நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ எப்பவும் வின் பெர்சன்டேஜ் மேட்டர் கிடையாது. ப்ராஃபிட் ஃபேக்டர் இன்னும் சிம்பிளிஃபையா சொல்லணும் அப்படின்னா, வில் கன்சிடர் தட் ஆஸ் அ ரிஸ்க் ரிவார்ட். ஸோ உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு மார்க்கெட்ல எட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, யூ ஸ்டில் யூ ஸ்டில் மேனேஜ் டு கிளியர் யுவர் அக்கவுண்ட் அண்ட் மேக் மனி. இதோட சர்டிஃபிகேட் வந்து ஹியர் இட் இஸ் அ சர்டிஃபிகேட். லோடிங். யா. ஸோ அன்னைக்கே வந்து சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. ஆல்ரைட். ஸோ இதுதான் இந்த ஃபண்டிங் அக்கவுண்ட்ல இப்போ நான் ரீசென்ட்டா பண்ணது. அகைன் இதில வந்து மாஸ்டர் அக்கவுண்ட் வந்து இப்போ நான் ரிசீவ் ஆயிடுச்சு. அ எதுவுமே நான் ட்ரேட் பண்ணல. இனிமேல் ட்ரேட் பண்றேன். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அகைன் ஐம் நாட் கோயிங் டு ட்ரேட் திஸ் இம்மீடியட்லி. ஸ்கெட்யூல்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால வென்எவர் ஐ ட்ரேட் அதோட ரிசல்ட்ஸையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ அகைன் இஃப் யூ வாண்ட் டு டேக் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ அப்படின்னா, டோன்ட் வரி அபவுட் யுவர் வின் ரேட். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த எட்ஜ் அண்ட் த ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு எந்த ட்ரேடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் எல்டிஎஸ். ஸோ இது மட்டும் தான் என்னோட பேஸு. ஸோ இதை தவிர வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணல. நியூஸ் பார்த்தலான்னு கேட்டிங்கன்னா பார்க்கல. ஈவெண்ட்ஸ் பார்க்கல. எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல. பேட்டர்ன் யூஸ் பண்ணல. யார்கிட்டயும் சிக்னல்ஸ் வாங்கல. உட்காந்து பொறுமையா எனக்கு தெரிஞ்சது, நான் கத்துக்கிட்டது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட்
மீ அண்ட் மை ட்ரேடிங் சிஸ்டம். தட்ஸ் இட். வேற எதுவுமே இல்ல. ஸோ இந்த இந்த சிஸ்டம், இந்த ட்ரேடிங் சிஸ்டத்த பத்தி இன்னும் உங்களுக்கு அதிகமா தெரியணும் அப்டின்னா, தேர் ஆர் ஃபியூ வேஸ். ஒண்ணு வந்து இந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற எஜுகேஷனல் பிளேலிஸ்ட்ட பாருங்க. அதர் திங் இஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் இருக்கும். அண்ட் யூ கேன் ஜாயின் தேர். அதில என்னோட தாட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஆர் இஃப் யூ ஆர் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் அபவுட் எல்டிஎஸ், என்னோட வெப்சைட்டோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத போய் செக் பண்ணீங்க அப்டின்னா, இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபர்தரா கிடைக்கும். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பொறுமையா போய்க்கலாம். நோ இஷ்யூஸ். கத்துக்கலாம். அவ்வளோதான். ஆ இன்னொரு வீடியோல உங்கள எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றியும், அன்பும்.